ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட சோதனையில் சாதனை. உங்கள் வாழ்க்கையில் இந்த சோதனை ஊடாக போகிறதை என் ஆவியானவர் ஆவியில் காண்பிக்கிறார். இந்த சோதனையின் மத்தியில் விரக்தியோடு கூட இருக்கிறீங்க. வெளியில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறதாக என் ஆவியானவர் காண்பிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் சோதிக்கப்பட்டார், நம்மளைப் போலவே சோதிக்கப்பட்டார். நம்மளைப் போலவே இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்தார். எல்லா சோதனையும் அவருக்கு இருந்தது. அந்த சோதனையின் மத்தியில் அவர் இருந்ததுனால தான், உன் சோதனை எனக்கு புரியும் மகளே, உன் பிரச்சனை எனக்கு புரியும் மகனே, நீ தனியாய் சோதனைக்கூடாக போகிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகாத தேவன் தான் இருக்கிறேன். எனவே தான் நான் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன் என்பதாக கர்த்தர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். சரி, நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த சோதனையில் நம்ம சாதனையை அடைய வேண்டும் என்றால் முதலாவது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். எப்போ நம்ம அவரை இந்த சோதனையின் மத்தியில், வியாதி நிமித்தமா, சில மனிதர்கள் நிமித்தமா, சிலருடைய வார்த்தைகள் நிமித்தமா, எதன் மத்தியில் சோர்ந்து போயிருக்கிறீங்க, எதன் மத்தியில் சோதனையை நீங்கள் தாங்கக்கூட முடியாத அளவுக்கு இருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க பழகிட்டீங்கன்னா அவருடைய கரம் உங்களுக்கு நீட்டப்படும். இந்த சோதனையின் மத்தியில் இந்த அழகா வெளியே கொண்டு வருவார். உங்களால் முடியாததை அவர் முடித்து காண்பிப்பார். நீங்கள் சோதனையில் ஜெயம் எடுப்பீர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பாருங்க, ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் அவர் 30 வயதில் ஊழியத்துக்கு வந்தார். 30 வயதில் ஊழியத்துக்கு வரும்பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவையே பிசாசானவன் சோதித்தான். 40 நாள் உபவாசம் எடுத்த பிறகு அவர் வயிற்றில் பாருங்கள், எல்லாரும் மனிதர் தானே, மனிதராக இருந்தனால் வயிற்று பசி அதிகமாக இருக்கும் பொழுது இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று அவருக்கு சோதனையை காண்பித்தார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், உன் தேவனாக இருக்கிற கர்த்தரை நீ பரிசை பாராதிருப்பாயாக என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடத்திலையும் அவனை, பிசாசானவனை ஆண்டவர் என்ன செய்தார்? வசனத்தை வைத்து தான் ஜெயித்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறார்? உனக்கு எல்லா வெளிப்பாடையும் நான் இந்த 66 புத்தகத்தில் வச்சுட்டேன் மகனே, மகளே, இந்த வசனத்தை எடுத்து கொஞ்ச நேரமாவது படி. நிறைய பேர்கிட்ட கேட்பேன், பைபிள் படிப்பீங்களா, பைபிள் படிக்கிற பழக்கம்லாம் இருக்குதா? படித்தேனே. என்னைக்கு படித்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், 2 நாளைக்கு முன்னால் போய் படித்தேன், அது மாத்திரம் போன வாரம் படித்தேன் என்று சொல்லி என்னைக்கோ ஒரு நாள் தான் சொல்லுவார்களே தவிர, இன்னைக்கு படித்தீங்களா, இன்று வேதம் வாசித்தீங்களா அப்படின்னு சொன்னால் அது நான் இன்றைக்கி வாசிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன வாசித்தீங்க? நான் ஒரு அதிகாரம் கொஞ்சம் வாசித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். வேதத்தை வைத்து தான், வசனத்தை வைத்து தான் பிசாசை நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். சோதனைக்காரனை ஜெயிக்க முடியும். சோதனையிலிருந்து நம்ம ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு என்ன செய்ய முடியும்? வர முடியும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். மூன்றாவது, இந்த சோதனையில் நம்ம ஜெயம் பெறணும்னா நம்ம ஐக்கியத்தை காற்றுக்கொள்ளணும், உறவுகளை காற்றுக்கொள்ளணும். நம்மளை ஒரு திருச்சபையாக கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த திருச்சபை என்பதற்கு ஆண்டவர் ஒரு உருவக சொல்லியிருக்கிறார். என்ன வார்த்தை? சரீரமாக இருக்கிற சபை என்று சொல்லியிருக்கிறார். சரீரத்தில் பாருங்கள், ஒவ்வொரு அவயங்களும் எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று எவ்வளவு இசைவாக இருக்கிறது என்பதை பாருங்கள். காலுக்கு அடிபட்டுருச்சுன்னா கை எப்படி என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. இதே போல் தான் நம்ம திருச்சபையில் இருக்கிறோம்னா அந்த திருச்சபையில் நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதற்கு அந்த சபையில் உபவாச ஜபங்கள் இருக்கும். அதே போல் குழுவாய் ஜெபிக்கிற ஜபங்கள் இருக்கும், பெண்கள் ஜபங்கள் இருக்கும், வாலிப ஜபங்கள் இருக்கும், ஆண்கள் ஜபங்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஜபத்திலையும் போய் நம்ம என்ன செய்யணும்? ஐக்கியப்படணும். அதில் போய் ஜபம் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை போகிறதே கஷ்டம்னு நினைக்கிறோமே. அப்படின்னா எப்படி நம்ம சோதனையில் ஜெயம் பெற முடியும்? யோசித்து பாருங்கள். நம்மளை சபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த சபையை நேசிக்கணும், அந்த சபையில் போய் ஐக்கியப்படணும், அந்த சபையோடு கூட நம்ம இணைந்திருக்கணும். இணைந்திருக்கும் பொழுது தான் சோதனையில் நீங்கள் சாதனையை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும்னு சொல்லி ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள்,
முப்பரி நூல் தான் என்ன செய்யாது, ஆறாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி முப்பரி நூல் என்னது என்று சொன்னால், முதலாவது அவரை நோக்கி பாருங்கள், வேத வசனத்தை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வாசித்து கடைபிடியுங்கள். அது மாத்திரமல்ல, சபையோடு ஐக்கியப்படுங்கள். இந்த மூன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் சோதனையில் சாதனையை பெறுவீர்கள், சோதனையில் ஜெயமடிப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் சோதனையில் சாதனையை பெற, சோதனையில் ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.